நாளை என்னால மறக்கவே முடியாது சார். என்னோட மொத்த கெரியர்ல ஒரே ஒரு பேஷண்ட் தான் சூசைட் பண்ணியிருக்காரு. மேல சொல்லுங்க. அக்டோபர் மாசம் தான் அது நடந்தது. என்னைக்கும் போல நான் அவன் ரிப்போர்ட்டை செக் பண்ண அவன் ரூமுக்கு போனேன். இப்போ உனக்கு சரியாயிடுச்சு. டாக்டர் வந்து பாப்பாரு. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நன்றி. காலையில 9:30 மணி இருக்கும். அவனை செக் பண்ணிட்டு மத்த பேஷண்ட்ஸ் செக் பண்ண அங்க இருந்து போயிட்டேன். எல்லாமே தினமும் நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. நர்சஸும் டாக்டர்ஸும் மார்னிங் ரவுண்ட்ஸ்ல இருந்தாங்க. ஜெனிட்டர் ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருந்தான். பேஷண்ட்ஸ் தங்களோட டர்னுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு வார்டுக்குள்ள நுழையிற சமயத்துல இந்த பேஷண்டோட ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. அந்த சமயத்தில் அங்கே டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிளோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சர்பால், ஹெட் கான்ஸ்டபிள் சர்பால் சிங் சார். சார், என் கெட்ட நேரம் அந்த நாள் பார்த்து தான் இங்கே டியூட்டி போட்டிருந்தாங்க சார். ஒரு நிமிஷம் இரு. நீ டியூட்டியில் இருக்கும்போதே உன் குண்டிக்கு பின்னால அந்த குற்றவாளி தீய வச்சிருக்கான். உன்னால எதுவும் பண்ண முடியல, அவனை தடுத்து நிறுத்த முடியல. ஐயா, நான் அந்த நெருப்பை தான் அணைக்க போனேன். ஆனா அதுவே என்னோட வேலைக்கு கொள்ளி வைக்கும் நான் எதிர்பார்த்தேன். நிறுத்து. ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்காத. விட்டு அடிக்கிட்டே போவேன். இந்த ரூம்ல தானே தீ பிடிச்சது. நீ அணைக்காம எங்க போன? இல்ல சார், இந்த ரூமுக்கு பின்னாடி இன்னொரு இடத்துலயும் தீ பிடிச்சது. இன்னொரு இடத்துலயா? ஆமா சார், இன்னொரு இடத்துலயும் தீ பிடிச்சது. எப்படி இருக்க சத்பால்? நல்லா இருக்கேன் மேடம். சிஸ்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் இங்க உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஃபயர் அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சது. எங்கேயாவது பெருசா தீ பிடிச்சிருச்சான்னு பாக்குறதுக்காக நான் வார்ட வெளியில இருந்து மூடிட்டு உடனே கீழே ஓடிட்டேன். நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாரோ டவலை எரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். ஓகே? சரி சார். நெருப்பு அணைங்க, அணைங்க, அணைங்க. ஒன்பதே முக்கால், அதாவது 15 நிமிஷம். 15 நிமிஷம் குற்றவாளி ரூம்ல இருந்திருக்கான். அதுக்கு நடுவுல தான் தனக்கு தானே அவன் தீ வச்சுக்கிட்டான் சார். அந்த சமயத்துல ரூம்ல என்னென்ன பொருள் இருந்துச்சு? பெட், ஒரு சலைன் பாட்டில், ஸ்டாண்ட், டேபிள், கொஞ்சம் மெடிசன்ஸ், அப்புறம் ஒரு டஸ்ட்பின். அது ஒரு பிரிசனர் வார்டா இருந்ததுனால நிறைய பொருட்கள் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சரி, நீங்க போகலாம் சார். சார், எல்லாம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. சிம்பிள் கேஸ் ஆஃப் சூசைட். அவன் தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு செத்துட்டான். அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சது. இல்ல வினோத், பழி வாங்கணும்னு நினைக்கிறவன்
தன்னையே எரிச்சுக்கிட்டு சாக மாட்டான் அவன். பழி வாங்குறதுக்காக செகண்ட் இன்னொரு பிறவி எடுத்தான். தெரியும்ல? என்ன சார்? பிக்சர் வேற மாதிரி போகுது வினோத். அது என்னன்னு உனக்கு சொல்றேன், வா. 9:30 மணிக்கு நர்ஸ் குளுக்கோஸ் பாட்டில சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போறாங்க. நர்ஸ் வெளியே போன உடனே ஃபயர் அலாம் அடிக்குது. ஃபயர் அலாம் சத்தம் கேட்டதும் கான்ஸ்டபிள் கதவை மூடிட்டு ஓடுறான். கான்ஸ்டபிள் ஓடி போன உடனே அங்க இருந்த ஒரு ஸ்வீப்பர் கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். ஆனந்த் தியாகி. சீக்கிரம், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியல. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க பண்டிச்சு, என்னால முடியாது. என்னால உங்களை தனியா விட்டு போக முடியாது. நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். நீங்களும் என் கூட வரீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவும் ஆக நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நீ பின்வாங்காத. உனக்காக மட்டும் இல்ல, எனக்காக நீ பழி வாங்கணும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஏதாவது ஒரு வழி நீங்க கண்டுபிடிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது உனக்கு வேற எந்த வழியும் இல்ல. எனக்கான டைம் வந்துருச்சு மத்யா. நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன். உன்னோடது பாக்கி இருக்கு. இப்ப நீ செய்ய போறது அது உன் குருவுக்கு செய்யற கடமை. புரிஞ்சுதா? அதுதான் உன் கடமையும் தர்மமும். இதுதான் என்னோட குருதட்சணை. சரி, வருத்தப்படாத. போ, கிளம்ப. ஆனந்த் பக்கெட்ல தண்ணியை கொண்டு வரல, மண்ணெண்ணைய கொண்டு வந்தான். தன்னை தானே கொளுத்திக்கிட்டு சாகிறதுக்காக. ஏன்? ஆனந்த் எப்படியும் சாக போறவன் தான். அதனால 2 பேருமா சேர்ந்து சூசைடுன்ற நாடகத்தை நடத்திருக்காங்க, அவங்களோட பழியை தீக்கிறதுக்காக. அப்படின்னா மத்சியாவை காப்பாத்துறதுக்கு ஆனந்த் தான் உயிரை கொடுத்திருக்கான். அந்த மத்சியா வந்து களத்துல இறங்கி ஆனந்துக்காக சூரிய பழி வாங்கிட்டான். என்ன சார் இது? எனக்கு என்னமோ இது கதை கேட்கிற மாதிரியே இருக்கே. இப்ப என்ன பண்றது சார்? எளிய வாழையில இருந்து வெளியே வரவழைக்க என்ன செய்யணும்ல? பொறி வச்சு பிடிப்பாங்க. அதான் அதுக்கான நேரம் வந்துருச்சு. வாழையில பொரிய வச்சிட வேண்டியதுதான்.